ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog. எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் லேக் வரைக்கும் நம்ம வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பண்ருட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஸோ சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் சென்சஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ எங்கள் சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வந்து நம்ம கிளம்பி ஒரு 10 பேர் 12 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீமாக வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினத்துக்கு வந்திருக்கோம். பறவை வந்து நம்ம இங்கே தான் வந்து பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு லேக் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே தான் நம்ம பேர்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். லொக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வாலை பார்த்துட்டோம். அந்த வவ்வால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரிய வகை வவ்வால். எல்லா வவ்வால் வந்து நைட்டில் தான் வரும். இந்த வவ்வால் வந்து பகல்லே சுற்றும். எப்படா ஓகேவா? சூப்பராக நக்கல்ட்டே நம்பர் அவன் எவ்வளோ சூப்பராக தெரியும். நம்பர் சன்ரைஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கேயே திருப்பி வீடியோ எடுத்துருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்குது. காலங்காத்தால் இங்கே வந்து நிற்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிங்லாம் போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துக்கு வர்றது. பார்த்தீங்கன்னா தேவனாம்பட்டினம் பீச் தான். பீச் போகிற வழியில் இருக்க இடம் தான் இது. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் பேர்ட்ஸ் பார்க்கறதுக்காக. ரொம்ப ஹைட்டாக படுத்துருக்கு. நம்ம கேமராவில் அந்த அளவுக்கு தெரியாது, ஜூம் பண்ணாலும் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினம் பீச் கிட்டே தான். எல்லாமே பீச் கிட்டே தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது. எல்லாமே பீச் கிட்டே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் வந்து போவோம். ஓகே, வரீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான்டாப்படா. கடுமையான காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். என்ன அனுப்புகிறோம் முன்னாடி ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு லொக்கேஷன். அடுத்து வந்து இங்கே உள்ளார நடந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்போம். அங்கே தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் போகலாம். நல்லா பறந்து வந்து அந்த ரெக்கையை அப்படியே வச்சு வளர்த்தோம். அப்படியே அந்த ஈரத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும். மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்டு வராங்க. தண்ணியிலே பறக்க மாட்டேன். பறக்காது, தண்ணிகளை நீந்தும். டிஃப்ரெண்டாக தான் கேள்வி. ஓரமாக நடந்து போகிற மாதிரி பார்க்கலாம். ஃபோட்டோ கூட அங்கே இருந்து மேம் அந்த பறவை அந்த பறவை அங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச்சிலேருந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துவிட்டோம். அந்த லொக்கேஷன் பேர் வந்து தெரியல. அதாவது நாங்கள் போனப்போ தெரிஞ்சது, இப்போ டப்பிங் கொடுக்கும்போது மறந்துடுச்சு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அங்கே விட இன்னும் பீஸ்ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இங்கே. ஸோ வந்து நான் ஃபுல்லாக உள்ளே இறங்கணும். இப்போது நம்ம நேராக போயிட்டு உள்ளார இறங்கணும். ஃபுல்லாக நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். நான் அது பாருங்கள், கொஞ்சம் போர் அடித்தா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து vlog இன்னும் நம்ம ப்ரொஃபஷ்னலாக போட ஆரம்பிக்கல. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், யாரும் கோச்சிக்க வேணாம்.
சதுப்பு நிலங்கள்லாம் நிறைய இருக்குது. போனாலும் சேராக இருக்குடா. கோப்ரோ இருந்தால் சூப்பராக எடுக்கலாம்டா. நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். நம்ம அங்கெல்லாம் இறங்க சவுண்ட் எடுத்து பாரு. ஒயிட் கிங்ஃபிஷர் இது வந்து ஒயிட்டும் பிளாக். நான் வரேன் அப்படின்றேன். சேன் ப்ளோவர் தான்டா. சேன் ப்ளோவரா? டிஎஸ்எல்ஆர் இருந்தால் ஜூம் பண்ணி நச்சுக்குன்னு எடுக்கலாம். இதெல்லாம் வரல. இங்கேயும் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக கேமரா வாங்கணும்னு இங்கே தான் வரணும். போகிறாங்கடா அவங்க மாட்டோம். ஏய் போகிறாங்களா? கும்பலாக இருக்குல்ல, அதுதான் ஃப்ளவர். இங்கே ஒன்றே ஒன்று பார்த்தோம்ல, இங்கே சின்னதாக ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் அது குரூப்பாக இருக்குது. அது குரூப்பாக தான் பரவாயில்ல, எதுவும் இல்லை, சும்மா எடுக்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லொக்கேஷன். ஸோ ஒரு லொக்கேஷனும் ஏன் நான் தனித்தனியாக இவ்வளோ ப்ரீஃபாக காட்டுறேன்னா அதோட வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நேரில் காலங்காத்தால் போய் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூவை வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் நான் சுற்றி முற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீர் பார்க்கும். அப்புறம் அங்கே பறந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பாக இருக்கும், விங்ஸ் வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து இப்பாட்டாமஸ்ன்னு வரும். அது வந்து உள்ளான்னு வரும், அது தமிழில் வந்து உள்ளான்னு இருக்கு. அப்புறம் வெள்ளையிலே கொக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இனம், அது ஒரு ஸ்பீஷீஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பெருமைன்றதை விட சந்தோஷமாக இருக்குது. உலகத்தில் இயற்கை தான் பெருசு, அதை பற்றி நம்ம படிக்கிறோம் பார்த்தியா. இயற்கையான உயிரியான செயல். பார்த்தீங்கன்னா தேவனாம்பட்டினத்தில் தான் வந்து இருக்கோம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா இருக்குது கவர் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போயிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்க்காகம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று உள்ளான் சொல்லுவாங்க, அந்த பறவையும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் மோஸ்ட்லி நிறைய அதுதான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வந்து நேரில் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்ததில்லை, இந்த மாதிரிலாம் நான் வரணும்னு நினச்சதில்லை. ஸோ இவங்க கூட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. ஜுவாலஜி எடுத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குற அளவுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு பறவைகளோட சத்தம், அந்த புள்ளினங்கான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறையா இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஸோ நாங்கள் டைம் இருந்தால் நாங்கள் அங்கே போவோம், இல்லாட்டி இங்கேயே நாங்கள் பார்த்துருவோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவை உட்காந்துருக்கு, அழகாக உட்காந்துருக்கு. இப்போ கேமராவில் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர்லாம் வாங்கிட்டோம்னா நம்ம ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஸோ அந்த நீர் காக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையை அழகாக வந்து விரித்து காய வைக்குது. ஸோ நம்ம வீடியோவில் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினம் பீச்சுக்கு போகிறீங்களா, காலேஜ் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டு உள்ளார வந்தீங்க அப்படின்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும், ரைட்டு லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும். அதுக்குள்ளார பூந்து ரைட் சைடில் ஒரு வந்தீங்கன்னா நேராக வந்து இந்த எண்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டிங்கனாலே வந்து இங்கே கொட்டாயெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்ல முடியல, ஏன்னா தெரு வளைஞ்சு வரதுனால சொல்ல முடியல. பட் இது உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா வந்துடும் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு இருக்கும். ஓகேங்களா. பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினம், ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 25 இருக்குது. ஸோ இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஹேட்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க சில்வர் பீச்சில்.
ஸோ அதோடைய ஃபுட்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. நிறைய வீடியோ எடுத்திருக்காங்க, பட் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் கிடச்சிது அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் இல்லைனா பார்ட் 2 அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ரீச் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடலூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.